வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நத்தார் திருநாளை கொண்டாடுற எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் 10 மணி செய்திகளில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. 10 மணி செய்தியில முதல்ல வரப்போது ஃபாலோ அப். நேற்றைய தினம் கிளிநொச்சியில புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலைகளை பூட்ட சொல்லி தன்னார்வலர்களும் மத தலைவர்களும் இணைஞ்சு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் இந்த புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலைகளை பூட்டுறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான சுமந்திரன் அவர்களுக்கு மகஜர் ஒன்றை அந்த குழுவினர் கையளிச்சிருக்கிறோம். இப்போ இந்த போராட்டத்தின் பின்னணியில் யார் இருந்திருப்பார் என்று ஓரளவுக்கு விளங்குது. ஆனாலும் நாளைக்கு கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கு. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விஷயம் சூடுபிடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதோடு நமக்கு தெரியும், இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சர்ச்சைக்குரிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சர்ச்சையை கிளப்புற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் பிரதான கதாநாயகனாக பலம் பெறுவார். அவர் இந்த பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இன்றைய நியூஸ்லைனுக்கு போகலாம். நியூஸ்லைனில் முதலில் தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகளை சொல்ல போறேன். யாழ் நகருக்கு எழில் சேர்க்கிறதுல இந்த வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரன் ஆலயத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு. நகரத்துக்குள்ளேயே இருக்கிற பெரிய ஆலயம் அது. தமிழர்களின் தொன்மையான அந்த ஆலயத்தில் மார்கழி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். இந்த வருஷமும் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு தெற்கிலிருந்து கொண்டு வரப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட யானைகளில் திருமுறைகள் ஏற்றப்பட்டு அது யாழ் நகரத்திலேயே இருக்கிற யாழ் கலாச்சார நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. பக்தர்கள் திருமுறைகள் ஓத, மேலதாள வாத்தியங்கள் ஒலிக்க நகர்வலமாக சென்ற இந்த திருமுறை பவனியானது யாழ் கலாச்சார மையத்தை அடைந்தது. நகரத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த மார்கழி பெருவிழா மிக சுவாரஸ்யமானதாக இருந்தது. யாழ் நகரத்தில் இருந்த எல்லோருமே அதை பார்த்திருப்பீர்கள், நீங்களும் பார்க்கலாம். அடுத்து 10 மணி செய்தியில் வரப்போறதும் யாழ்ப்பாணத்தை பற்றிய ஒரு செய்தி தான். இராணுவத்தினருடைய காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் தெற்கில் இருந்து வார புத்திஜீவிகளுக்கும் சிவில் சமூக குழுக்களுக்கும் இந்த விஷயத்தை வலியுறுத்துறதாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தெற்கில் இந்த வடக்கு மக்கள் இராணுவத்தை வெளியேற்றத்துக்கான கோரிக்கைகளை முன்வைக்கணும் என்ற ஒரு பிழையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதான். அது ஒரு பிழையான வாதமும். இந்த பிழையான பிரச்சாரத்தை நாங்கள் மறுதளிக்க வேண்டும். தமிழ் மக்கள் உண்மையிலேயே தங்களுடைய சொந்த காணிகளை கோருகின்றனர். இராணுவம் கையகப்படுத்தி இருக்கிற காணியை விட்டுத்தான் தமிழ் மக்கள் இராணுவத்தை வெளியேற சொல்லி போராட்டங்கள் நடத்தினம் என்ற விஷயத்தை தெற்கு மக்களுக்கு விளங்கப்படுத்தும் நோக்கமாக இந்த விஷயத்தை தான் தெற்கிலிருந்து வாராக்களுக்கு வலியுறுத்துகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வயாவுல நடைபெற்ற பொதுமக்கள் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த வடமாகாணத்தின் ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்த செய்தியும் வடமாகாணத்தை பற்றினதுதான். வடமாகாணத்தில் ஒரு கடவுச்சீட்டு அலுவலகம் வவுனியாவில் இருக்கு. அங்கே போய் கடவுச்சீட்டை பெற்று வாரது என்பது எல்லாராலையும் இயலாத காரியம். யாழ்ப்பாணத்திலிருந்து 3 மணித்தியாலம் பயணிச்சு தான் அங்கே போய் கடவுச்சீட்டை எடுக்கணும். அங்கே பல சிரமங்களை எல்லோருமே எதிர்கொள்றது அப்பப்போ வீடியோக்களாகவும் செய்திகளாகவும் பார்த்துருக்கிறோம். அந்த குறையை தீர்த்து வைக்கும் நோக்கத்தில் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்திலையும் ஒரு கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்க போவதாக யாழ்ப்பாணத்தின் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். தாங்கள் ஆட்சிக்கு பிடிச்சோடனே இன ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் முகமாகவும் சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தும் முகமாகவும் பல்வேறு வர்ணங்களில் கடவுச்சீட்டுக்களை அச்சிட்டு வெளியிட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும், நல்லூர் படம் எல்லாம் போட்டு ஒரு கடவுச்சீட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ கடவுச்சீட்டில் நல்லிணக்கத்தை காட்டுற நேரம் ஜனங்களுக்கு ஏதாவது வேலை செய்து ஒரு நல்லிணக்கத்தை காட்டலாம், கட்டியெழுப்பலாம். இந்த கடவுச்சீட்டில எல்லாம் அட்டைப்படத்துல தமிழ் கடவுள்களுடைய கோயில்களையும் படத்தையும் போட்டா நல்லிணக்கம் பெறும் என்று யார்தான் கண்டுபிடிச்சு சொன்னானோ தெரியல. இந்த நேற்று முந்தின நாளெல்லாம் ஒரு செய்தி வந்திருந்தது, ஜனாதிபதி நிதியம் தொடர்பில். அந்த செய்தி வந்த பிறகுதான் ஜனாதிபதி நிதியம் ஒன்று இருக்கின்றதும் அதுல பொதுமக்களும் நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயம் பலருக்கு தெரிய வந்தது. இப்படியாக பொதுமக்கள் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பணம் பெற்றிருக்கின்றனர். கொஞ்சம் பணம் இல்லை, லட்சக்கணக்கில் பெற்றிருக்கின்றனர். எனவே இதுல முறைகேடுகள் எதுவும் நடந்திருக்கா என்பதை பற்றி ஆராயறதுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட போகுதாம் குற்றப்புலனாய்வு திணைக்களம். இந்த விசாரணைகளை முன்னெடுக்க போகுது என்று சொல்லி சட்டமா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். சரி, இப்ப நடந்த இந்த ஜனாதிபதி நிதியத்தில் நடந்த முறைகேடுகளை பற்றி விசாரணை நடத்த போறியல் நல்ல விஷயம். ஆனா இந்த 1980, 79களில் இந்த ஜேவிபியாக்கள் பொதுமக்களுடைய சொத்துக்களை அழிச்சு சூறையாடினத்துக்கு எதிராக ஏதாவது விசாரணைகள் எடுப்பியலோ? ரெண்டா இப்ப எல்லாத்துக்கும் விசாரணை தானே. அப்போ விசாரணைகளை ஆரம்பத்திலேருந்து தானே ஆரம்பிக்கவும் போடும்.
அடுத்து இன்றைக்கு நத்தார் தினம். எனவே எல்லா அரசியல்வாதிகளும் வளை போல நத்தார் தின வாழ்த்து செய்திகளை போட்டி போட்டு சொல்லி இருந்துச்சு. அதுல நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வெளியிட்டிருந்த வாழ்த்து செய்தியில சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம் சுருக்கண்டிருந்தது. என்னட்டு சொன்னா, இயேசு கிறிஸ்து மனிதர்களிடத்தில் எந்த பாகுபாட்டையும் பார்க்க இல்லையா, ஏழை பணக்காரன் என்று சொல்லி எந்த பாகுபாட்டையும் பார்க்காமல் தானம் இயேசுநாதர் பணி செய்தார் என்ற மாதிரியான ஒரு வசனத்தை ஜனாதிபதியுடைய வாழ்த்து செய்தியில பார்க்க கிடைச்சது. சரி, இயேசுநாதர் இந்த பாகுபாடுகளையும் பார்க்க இல்லைத்தான். ஆனா இயேசுநாதருடைய தத்துவங்களை தங்களுடைய வாழ்த்து செய்திகள்ல அடிக்கோடுகளா பயன்படுத்துகிற ஆக்களும் இந்த பாகுபாடுகளை பார்க்கக்கூடாது தானே. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் எத்தனை பெரிய பாகுபாடு, முழு பெரும் சிங்களவர் தானே. எனவே இந்த வாழ்த்து செய்தியில வெறுமனே வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையில கடைப்பிடிக்கவும் பழகப்படும், என்ன அது யாரா இருந்தாலும். ஆனா இந்த வாழ்த்து செய்தியில ஒரு சின்ன விஷயம் நிரடலாகவே இருந்தது. ஒரு விஷயம் மிஸ்ஸிங், சம்பந்தரையான வாழ்த்து செய்தி. மற்றது எங்கட அரசியல்வாதிகள் பலரும் இந்த வாழ்த்து செய்தி சொல்றதை மறந்துட்டோம். குறைஞ்சபட்சம் இந்த தங்கட சமூக வலைதள கணக்குகள் யாவது ஒரு வாழ்த்து செய்தியை போட்டு விட்டுருக்கலாம். எலெக்ஷன் டைம் எல்லாம் பெறவில்லை. அடுத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அதாவது JVP அரசாங்கம் அதிக அளவில் ஊழலுக்கு எதிராகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இந்த கைத்தொழில் துறை அமைச்சர் இருக்கிறாரே சுனில் ஹந்துன்னெத்தி, அவற்ற பேர்லேயே யாரோ காசு சேர்த்து ஆட்டையை போட்டிருக்காங்க. எனவே அது தொடர்பில் விசாரணை நடத்த சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார் சுனில் ஹந்துன்னெத்தி. வெளிநாட்டில் இவற்றை பேரை பயன்படுத்தி பொதுமக்கள் சேவைக்காக நிதி வேணும் என்று சொல்லி யாரோ தனியாகவோ குழுவாகவோ நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கணும். அது அவருக்கு தெரிய வந்தது அடுத்து அவர் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார். விசாரணைகள் நடக்க போகுது. ஊழலை ஒழிக்க வந்தாங்களுக்கு யாரோ நாமம் போட பார்த்திருக்கிறான். கோட்டபாயன் காலத்தில், அதாவது 2021ஆம் ஆண்டு கொழும்பு துறைமுகத்தை அண்டின பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் ஒன்று ஒதுங்கினது. அது உடைஞ்சி அதில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் கரை ஒதுங்கி நிறைய ஆமைகள் செத்தது, கடல்வாழ் உயிரினங்கள் அழிஞ்சது, கடல்வாழ் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அழிவு ஏற்படுத்தினது. சிங்கப்பூர் என்று நினைக்கிற அந்த கப்பலுடைய உரிமையாளருடைய நாடு. எனவே அவர்களிடம் பெரிய அளவில் நிதி வாங்குறதுக்கெல்லாம் வழக்கு போடுறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிச்சினோம். ஆனால் அந்த காசு வந்ததா வரையிலையா, வந்த காசுக்கு என்ன நடந்தன்ற ஒரு தகவல்களும் இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் அகற்றத்துக்கு மட்டும் இலங்கை அரசாங்கம் கடந்த வருடம் மட்டுமா 80 கோடி ரூபாவை செலவிட்டிருக்கு என்று சொல்லி தேசிய கணக்காய்வுகள் திணைக்களம் சொல்லி இருக்கு. எங்கள் எல்லாருக்குமே சுனாமி பேரழிவுகள் ஞாபகம் இருக்கும். நாளைக்கு சுனாமி பேரவலத்தின் 20வது ஆண்டு நினைவு நாள். 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி காலை வேளையில் இலங்கையின் கடற்கரைகளை சுனாமி பேரலைகள் தாக்கினது. அதுல 35,000 பேர் காவு கொள்ளப்பட 5,000 பேர் காணாமல் போயிருக்கிறார். அந்த பேரனர்த்த நிகழ்வை நினைவு கொள்ளும் முகமாகவும் அந்த பேரனர்த்தத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகவும் நாளை காலை 9:25 2 நிமிஷத்துக்கு நாட்டு மக்கள் அனைவருமே மௌன அஞ்சலி செலுத்துமாறு தேசிய இடர் முகாமைத்துவ நிலையம் எல்லோரையும் கேட்டிருக்கு. எனவே நாளைக்கு தேசிய இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் எல்லா மக்களுமே ஒரு அஞ்சலி நிகழ்வை செய்ய வேணும். அதுதான் நாங்கள் இந்த இயற்கை பேரினத்தினால் கொல்லப்பட்ட மக்களுக்கு செய்கிற அஞ்சலியாக இருக்கும். அடுத்து நியூஸ்ல என்ன வரப்போறது என்னென்று சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்று திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவால் வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 2ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைவாக இந்த அரச சொகுசு வாகனங்களை விற்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. திணைக்களங்களினுடைய தலைவர்கள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள், வங்கிகள் என எல்லா அரச கட்டமைப்புக்கும் இந்த சுற்றுத்தீர்வும் அனுப்பப்பட்டிருக்கு. எனவே தேவைக்கு அதிகமாக அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சொகுசு வாகனங்களை விற்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட போகுது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுற புது வாகனங்களை வாங்குறது என்பது பெரிய சிரமம். அதனுடைய விலைவாசி அவ்வளவு உயர்வாக இருக்கு. எனவே இந்த அரசு திணைக்களங்களுடைய சொகுசு வாகனங்களை வாங்க தயாராகிறவர்கள் இப்பவே பணத்தை சேர்த்து தயாராகலாம். ஏன்னா இப்பதான் சுற்றுநிறுவனம் வந்திருக்கு, அதை நீ விற்கிறதுக்கு வாரத்துக்கு காலம் எடுக்கும். எனவே அதுக்குள்ள நீங்கள் ஏதோ சீட்டை போட்டு காசை சேர்த்துடலாம். அடுத்த நியூஸ் லைன்ல வரப்போற செய்தி என்னன்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்துல இராணுவ நிலைகளில் உயர் பதவிகள் இருந்த ஆட்கள் எல்லாருமே இந்த மாதத்தோட ஓய்வு பெற போகினமா. சேவை நீடிப்பை வழங்க வாய்ப்பிருக்கு என்று அவை நினைச்சு கொண்டிருந்த போதிலும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதுக்கான வாய்ப்பை வழங்கவில்லை. எல்லாருமே வீட்டை சொல்லியிருக்கும் போல. எனவே முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா மற்றும் தற்போதைய இராணுவ தளபதி லியனகே, விமானப்படை தளபதி உதயனி ராஜபக்ஷ, கடற்படை தளபதி பிரியந்த பெரேரா போன்றவர்கள் இந்த மாதத்தோட தங்களுடைய பதவிகளிலிருந்து ஓய்வு பெற போகிறோம். அடுத்து என்ன, ஓய்வு பெற்ற பிறகு சும்மாவே இருக்க போயினோம், ஏதோ ஒரு தூதரத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுப்பினோம். என்ன அதுதானே நம்ம நாட்டு நடைமுறை இல்லையா? இந்த கனடாவில் ஒருத்தர் கழுத்து விட்டுறபடி இருப்பார். எனவே இந்த முக்கியமான இராணுவ தளபதிகள் எல்லாருக்குமே ஓய்வை கொடுத்துட்டா இனிமேல் இலங்கை தீவில் இந்த அறகலைய மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. என்ன
விளங்காட்டி விளங்கினவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அடுத்து இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தேவைப்படும் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போறேன். நாட்டில் இருக்கிற வறிய மக்கள் எல்லோருக்குமே ஒரு ஆறுதலாக இந்த அரசாங்கங்கள் வழங்கி வந்த நலன்புரி கொடுப்பனவு தான் இந்த அஸ்வசமா. அதுலேயும் பல ஊழல்கள் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உரிய ஆக்களை இந்த கொடுப்பனவுகள் சென்று சேரலை என்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு. அந்த நிலைமைகள்லாம் அப்படியே இருக்கையில் இந்த நலன்புரி கொடுப்பனவுகளை அதிகரிக்கிறதுக்கான முடிவுகளை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. 2025 இந்த அதிகரிப்பு நடக்க போகுது. அந்த அஸ்வசம கொடுப்பனவு பல்வேறு தரப்படுத்தல்களின் அடிப்படையில் வழங்கப்படுது. அதாவது ஒவ்வொரு வகை வகையாக மக்களை பிரித்து ஒவ்வொரு வகையினருக்கும் ஒவ்வொரு விதமான கொடுப்பனவுகள் வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் கொடுப்பனவுகளையும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்று நான் சொல்லிக்கொண்டு பாரன். இந்தந்த வகைகளுக்குள்ளே இருக்கிற மக்கள் இந்தந்த தொகையான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்குமே 2025 ஆண்டு முழுவதுமே இந்த தொகை கிடைக்க போறதில்லை. சில பேருக்கு 3 மாதம் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு வருஷம் முழுவதும் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு வருஷம் தாண்டியும் கிடைக்கும். எனவே நீங்கள் இந்தந்த காலப்பகுதிகளுக்குள் இந்த கொடுப்பனவை பெற தகுதியுடையவர்கள் என்பதை உரிய பெரிய செயலகங்களுக்கூடாக தொடர்பு கொண்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதோட நாளைய பத்திரிகைகளை பார்த்தாலும் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த அஸ்வசம கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்களில் 1வது வகுப்பினர் நிலையற்றவர்கள், அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் என்றொரு வகுப்பினரும் உண்டு, அவர்களுக்கும் 5000 ரூபாய் தான். அடுத்து வறியவர்கள், அவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட இருக்கு. இந்த வறியவர்களுக்குள்ளேயே மிகவும் வறியவர்கள் என்றொரு வகையினர் பிரிக்கப்பட்டிருக்கணும். அவைகளுக்கு 17,500 ரூபாய் வழங்கப்பட இருக்கு. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 7,500 ரூபாய் வழங்கப்பட இருக்கு. அதே போல சிறுநீரக நோயாளர்களுக்கும் 7,500 ரூபாய் தான் வழங்கப்பட இருக்கு. இறுதியாக முதியோர் உதவி 3,000 ரூபாய். எனவே இந்தந்த வகுப்பினருக்கு இவ்வளவு பணம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்த 10 மணி செய்திகளை வரப்போறது பேக் ஆஃப் த நியூஸ். இன்றைக்கு கொழும்பிலிருந்து வர்ற நாளிதழ் ஒன்றுக்கு கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். அதாவது மலையக மக்கள் லயன்களில் இருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்று சொல்றார். ரத்தினபுரி மாவட்டத்தில் எஹலியகொட என்ற இடத்துல இருக்கிற சண்டர்லேண்ட் என்ற தோட்ட நிர்வாகம் அங்க லயன் குடியிருப்புகளில் இருக்கிற மக்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. எனவே இப்படி தோட்டங்கள்ல இருந்து மலையக மக்களை வெளியேற்ற இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அவர் செய்திருக்கிறார். இவ்வளவுதான் இன்றைய செய்தி. அது ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு வந்திருக்கு. மலையக மக்கள் தேயிலை தோட்டங்களில் கடந்த 200 வருடங்களாக இருக்கணும். இந்த 200 வருடங்களாக மலையகத்தில் இருக்கிற இந்த தோட்டங்கள், அதாவது இந்த தேயிலை கம்பெனிகள் மலைய மக்களுடைய ரத்தத்தை குடிச்சு தான் செழிச்சிருக்கு. இந்த நாடும் பொருளாதார ரீதியில நிமிர்ந்து நிற்கிறதுக்கு மலைய மக்களிடமிருந்து குடிச்ச ரத்தம் தான் காரணம். அந்த மக்களுடைய ரத்தத்தை அட்டைப்பூச்சிகள் மட்டும் குடிக்கல, இந்த நாட்டுடைய அதிகார வர்க்கம் கட்டமைச்சிருக்கிற இந்த அரசாங்கமும் இப்பவும் குடிச்சு கொண்டு தான் இருக்கு. ஆனா அந்த மக்கள் நீண்ட காலமாக முன்வச்சு வர சம்பள உயர்வு கோரிக்கையை எந்த அரசாங்கமும் செய்யல, இந்த அரசாங்கம் கூட செய்யல. மலையகத்துல தேசிய மக்கள் சக்தி அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்ப பெற்றிருக்கு. அதுக்கு காரணமே தாங்கள் ஆட்சியை பிடிச்சோன்னு முதல் செய்ய போறது மலைய மக்களுடைய சம்பள உயர்வை செய்யறது தான் என்றெல்லாம் சொல்லி வந்துச்சு. ஆனா எல்லா அரசாங்கங்கள் போலவும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மலைய மக்களுடைய அந்த சம்பள உயர்வு விஷயத்தை கைவிட்டுட்டது. அதுக்கு பிறகு அவர்கள் மிக நீண்ட காலமாகவே போராடி வர்றது காணி உரிமைக்காக. நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே எங்கேயுமே காசு இருந்தால் காணியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மலைய மக்களால் மலையகத்தில் ஒரு துண்டு காணியை பெற்றுக்கொள்ள முடியாது. மலையகத்தை வெறும் மலையாக கிடந்த மலையகத்தை கொத்தி தூர்வாரி அதை விவசாய நிலமாக்கி அங்கே தேயிலையை நட்டு அதை வளமிக்க ஒரு உற்பத்தி பயிராக மாற்றி இந்த நாட்டுக்கு பெரிய அளவில் வருமானத்தை இன்றளவு மீட்டி கொடுக்குற அந்த மக்களுக்கு அந்த நிலத்தில் ஒரு துண்டு இன்னமும் வழங்கப்படலை. அவர்கள் பணம் வச்சிருந்தாலும் கூட அங்கே ஒரு துண்டு நிலம் வாங்க முடியாத சூழல் தான் இன்றைக்கு இருக்கு. நாங்கள் அண்மையில் சில வீடியோக்களை கூட பார்த்துருக்கிறோம். அந்த நிலத்தின் வளர்ச்சிக்காகவும் அந்த வளத்தை மேலும் வளப்படுத்துறதுக்காகவும் அங்க 200 வருடங்களுக்கு மேலாக பல தலைமுறைகளாக உழைச்சி ஓடாய் போன அந்த மக்கள் இப்ப ஒரு குடிசையை கட்டிக்கொள்ள கூட அனுமதி வழங்கப்படலை. அதையும் மீறி அந்த மக்கள் அங்க ஒரு குடிசையை அமைச்சா அந்த தோட்ட நிர்வாகமே அதை பிடுங்கி எறிகிற நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கு. அண்மை காலமாக அந்த தோட்ட நிர்வாகங்கள் அந்த மக்களை லயன் குடியிருப்புகள்ல இருந்தே வெளியேறதுக்கான நடவடிக்கைகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்து வருது. என்னென்னு சொன்னா இப்ப உள்ள மலையக தலைமுறையினர் தோட்டங்களுக்கு வேலைக்கு போறது மிக குறைவு. அவர்கள் படித்து பட்டதாரிகள் ஆகிவிட்டார்கள். நாடு தொழில்நுட்ப ரீதியில வளர்ந்து விட்டது. எனவே அந்த மக்கள் இன்னமும் தோட்டங்களின் அடிமைகளாக இருக்க விரும்ப இல்லை. அதை விட அங்க கொடுக்குற ஊதியம் மிக சொற்பம்.
ரூபாய் என்பது இலங்கை பணத்தில் இன்றைக்கு ஒரு சின்ன காசு. ஒரு நாள் செலவுக்கு 5000 ரூபாய் வேணும். இந்நிலையில இப்பவும் 1000 ரூபாய் தான் ஒரு நாள் கொடுப்பற வேண்டாம். அங்க யார் வேலைக்கு போவாங்க? எனவே இப்ப இருக்கிற தலைமுறையினர் மலையகத்தை விட்டு வெளியில வெறினோம், கொழும்புக்கு வெறினோம், வெளிநாடு போயினோம், வேறு அரசு தொழில்கள் தேடி போகினோம், அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ல பெரிய பெரிய பதவிகள் இருக்கணும். எனவே மலையகத்தை விட்டு இந்த தலைமுறையினர் வெளியேறி வருகிறோம். இப்ப மிஞ்சி இருக்கிறது அந்த பழைய தலைமுறையினரும் கல்வி வசதியில பின்தங்கி நிற்கிற மக்களும் தான் இப்ப மலையகத்தோட அந்த லைன்கள்ல இருக்கணும். அந்த மக்களை தங்களுடைய தோட்டங்களுக்கு பயனில்லை என்றவுடன் தோட்ட நிர்வாகங்கள் அவர்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. இதே நேரத்தில் நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் மலையகத்தில் காணிகளை போடுறதும் விலைக்கு வாங்குறதும் மிக சாதாரணமாக நடந்து வருது. ஆனா அந்த நிலத்தை கண்டுபிடிச்சு அந்த நிலத்தை வளப்படுத்தினவருக்கு அங்க ஒரு துண்டு காணி பெறக்கூட முடியாத நிலை இருக்கு. இப்படியாக அங்க மக்கள் அவலத்தோடு இருக்கும்போது யார் தான் லயத்துல வாழ்ந்து அந்த தோட்டங்களுக்கு தொடர்ந்தும் வேலை செய்ய போகிறார்? எனவேதான் தோட்டங்களை விட்டு மக்கள் வெளியேற தோட்ட நிர்வாகம் மக்களை லைன்களை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. இது ஒரு விதத்துல இன சுத்திகரிப்பு தான். இந்த வகையில இதை பார்த்து அந்த மக்கள் அங்கே வாழ்றதுக்குரிய நடவடிக்கைகளை எல்லாருமே எடுக்க வேணும். அதுக்கான எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்ய வேணும். எங்கள் அரசியல்வாதிகள் கூட இது தொடர்பில் கதைக்க வேணும். எங்களுக்கு நடந்தது மட்டும்தான் இனப்படுகொலையோ இன சுத்திகரிப்போ இல்லை, மலையகத்தில் அந்த மக்கள் 200 வருடங்களாக இன சுத்திகரிப்பையும் இனப்படுகொலையும் சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் பேச வேணும். அடுத்த விஷயம், இன்றைக்கு பல வருடங்களாகவே மலைய மக்களுக்கு 2 பேர்ச் காணி வழங்குவதை பற்றிய உரையாடல்கள் நடக்குது. அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறதாக சொல்லுது. ஆனால் இட்ட வரைக்கும் யாருக்காவது 2 பேர்ச் காணி வழங்கப்பட்டிருக்கான்னு பார்த்தால் எதுவுமே நடக்கல. மலையகத்தை பின்னணியாக கொண்ட பல அமைச்சர்கள் தாங்கள் அதை செய்ததாக சொன்னார்கள், காணிகளை பெற்றுக் கொடுக்க போவதாக சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நடக்கல. எனவே இனிவரும் காலங்களையாவது மலையக தமிழ் மக்கள் வாழ்றதுக்கான ஒழுங்குகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும், வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான நில உரிமை மலையகத்திலேயே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய பைக் ஆஃப் த நியூஸ்ல சொல்ல வந்திருக்கிறேன். அடுத்து இன்று நான் வாட்சி செய்திகளிலேயே உருக்கமான செய்தியை சொல்ல போறேன். கொழும்பு ராகம பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. 57 வயதான தன்னுடைய தாயை 24 வயதான மகன் தள்ளி வீழ்த்தி இருக்கிறார். ஏன் தள்ளி வீழ்த்தி இருக்கிறார் என்றால், இந்த மகன் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்திருக்கிறார். அந்த நாய்க்குட்டிக்கு அந்த அம்மா வச்ச சாப்பாடு கொஞ்சம் பழுதடைஞ்சிட்டான். எனவே நாய்க்குட்டிக்கு பழுதடைஞ்ச சாப்பாடை அவருடைய அம்மா வச்சிட்டார் என்றதுக்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த வாக்குவாதம் கொஞ்சம் முற்ற அம்மாவை தள்ளி வீழ்த்தி இருக்கிறார். அவ இதிலே அடிபட்டு சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். நேற்று முன்தினம் அவ இறந்துட்டார். எனவே இந்த துயர சம்பவம் நடைபெற்றதை அடுத்து அந்த 24 வயது இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருகிறோம். நேற்று வந்த நாய் மீது வந்த பாசத்தினால் பெற்றெடுத்த தாயவே மறந்துட்டார் அந்த பையன். அடுத்து 10 மணி செய்திகளில் வரப்போறது சோக்கான தலையங்கம். இன்று நான் வாசித்த பத்திரிகையில ஒருவன் பத்திரிகையில வெளியாகின ஆசிரியர் தலையங்கம் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. சமூக சிந்தனைகளை உலகுக்கு போதித்த கிறிஸ்துவின் பிறப்பு என்ற தலைப்பில் அந்த தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது. மிகவும் சுவையாகவும் அதே நேரத்தில் அர்த்தம் பொதிந்ததாகவும் அந்த ஆசிரியர் தலையங்கம் இருந்தது. இன்றைய தலைமுறையினரும் சரி, இன்று நாட்டை ஆள்பவர்களும் சரி அந்த தலையங்கத்தை கட்டாயம் வாசிக்க வேணும். எங்கள் அரசியல்வாதிகள் அதை வாசிக்க வேணும். கிறிஸ்து என்ன விஷயத்தை எல்லாம் இந்த உலகுக்கு போதிச்சார் என்றும், கிறிஸ்து போதிச்ச விஷயத்தை கை கொண்டு இந்த உலகம் எப்படி மாறினது என்ற விஷயத்தை முதல்ல அவர் எழுதுகிறார். குறிப்பாக மறுமலர்ச்சிக்கு பிறகான சூழல், மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய வரவு என்று சொல்லி பல மாற்றங்களை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் அவர் உருவாக்கின சிந்தனைகளும் ஏற்படுத்தினது என்ற விஷயத்தை வலியுறுத்துறதோட, தென்னாசியாவிலேயும் இது மாதிரியான ஒரு சிந்தனை மாற்றத்தை கௌதம புத்தர் உருவாக்கினார் என்ற விஷயத்தையும் ஆசிரியர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு இந்த சிந்தனைகளை மையப்படுத்தி உலகம் முழுவதுமே பல மாற்றங்கள் நடந்தது. அந்த மாற்றங்கள் சமூக மட்டத்திலும் விஞ்ஞான மட்டத்திலும் அறிவியல் மட்டத்திலும் பல விளைவுகளை ஏற்படுத்தினது என்று சொல்றார். சொன்னதோடு மட்டுமில்லாமல் இன்று உலக அளவில் போற்றப்படுற பல சிந்தனையாளர்கள், காந்தி, விவேகானந்தர் என்று சொல்லப்படுற எல்லா சிந்தனையாளர்களுமே ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனைகளால் கவரப்பட்டவர்கள் தான் என்று சொல்றார். உலகில் உயிர்களை மதிக்கிறது, அடுத்த உயிர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழ்றது என்று சொல்லி பல நல்ல பழக்க வழக்கங்களை இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாமே இயேசுவினுடைய சிந்தனைகளில் இருந்தால் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே இப்ப இருக்கிற அரசியல் சூழலும் அரசியல்வாதிகளும் இந்த நல்ல நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நல்ல சிந்தனைகளை கை கொள்ள வேணும் என்ற விஷயத்தை ஆசிரியர் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே இன்றைய நாளுக்கு மிகவும் பொருத்தமான நல்ல போதனைகளை செய்த அந்த ஒருவன் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் கவரக்கூடியதாக எழுதப்பட்டிருந்தது. அடுத்து இன்று 10 மணி செய்தியில் வரப்போறது வைரல் படம். சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படும் விடயங்களையும் படங்களையும் வீடியோக்களையும் இந்த வைரல் பகுதியில் சொல்லி வார. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நடிகை திரிஷா அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த ஒரு செய்தியை வைரல் படமாக கொண்டு வார.
நடிகை திரிஷா இன்றைக்கு செய்திருக்கிற ஒரு ட்விட்டர் பதிவில் தன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்ற செய்தியை பதிஞ்சிருக்கிறார். என்னடா கல்யாணமே செய்யா திரிஷாவுக்கு மகனா, சிலவளை யாரையும் எடுத்து வளர்த்திருப்பாவோ என்ற பதட்டத்தில் அவருடைய ரசிகர்கள் ஓடோடி போய் செய்தியை படித்தா அது அவருடைய நாயத்தான் அவ தன்னுடைய மகன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மகன் இன்றைக்கு இறந்து போனார். இந்த செய்தியை படித்தோட கடப்பாயின் அவர்களுடைய ரசிகர்கள் அந்த ட்விட்டர் பதிவுகளை போய் கழுவி ஊற்றினோம். நீங்களும் பாருங்க, கழுவி ஊற்ற முடிஞ்சா கழுவி ஊற்றுவோம். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு படம் எல்லாராலையும் பகிரப்பட்டது. எனக்கும் நத்தார் வாழ்த்து சொன்ன மதிப்புக்குரிய பாதிரியார் ஒருவர் இதை அனுப்பியிருந்தார். இந்த படத்தை பாருங்க. ஸ்டேல் காசாவில் இப்படித்தான் பெரிய இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கு. உலகம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கு. ஸ்டேல் பக்கம் இருக்கு. எனவே காசாவுக்கு ஸ்டேல் கொடுத்திருக்கிற நத்தார் மரம் இதுதான் என்று சொல்லி உலகுக்கு உணர்த்தும் முகமாக காசாவின் கலைஞர்கள் போர்ல சிதறுண்டு போன கைத்துண்டங்களையும் உடற்பாகங்களையும் சிதறுண்டு போன கட்டடங்களின் துண்டுகளையும் கொண்டு இந்த நத்தார் மரத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த படம் உலக அளவில் இன்றைக்கு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. நீங்களும் பாருங்க, பிடிச்சிருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து இன்றைய எக்ஸ் நியூஸ் முழுவதுமே இன்றைக்கு அந்த அசர்பைஜான் நாட்டுக்குரிய விமானம் விபத்துக்குள்ளான செய்திதான் பகிரப்பட்டு கொண்டிருக்கு, பேசு பொருளாக இருக்கு. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு கசகஸ்தான் நாட்டில் அக்தா துறைமுகத்தில் அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தரையிறக்கப்படும் போதே அந்த விமானம் தீப்பிடிச்சு எரிஞ்சது. இப்படி விமானம் தீப்பிடிக்கும் போது அந்த விமானத்துக்குள்ள 67 பயணிகளும் 5 பணியாளர்களும் இருந்துச்சுன்னா, விமானம் தீப்பிடிச்சத வீடியோவை பார்த்த எல்லோருமே, எல்லா ஊடகங்களுமே அந்த விமானத்தில் பயணித்த எல்லோருமே இறந்து விட்டனர் என்ற செய்தியைத்தான் முதல்ல சொல்லிச்சிடும். ஆனால் தெய்வாதீனமாக அவ்வளவு பேருக்கும் எதுவுமே நடக்கல. அதில் பயணித்த 4 பேர் இறந்து போயிட்டோம், 27 பேர் காயமுற்றிருக்கணும். மிச்சாக்கள் எல்லாமே சின்ன சின்ன காயங்களோட தெய்வாதீனமாக உயிர் பிழைச்சிருக்கணும். எல்லோரையும் பதட்டத்துக்கு உட்படுத்தின அந்த வீடியோ காட்சிகளை நீங்களும் பார்க்கலாம். Записка чисто, записки. Самолет упал. Давай. Куда я? Туда оттащим подальше. Ноги. Нет, не смогу. Подожди, сиди. Сиди, пусть сидит. Тут люди упали. Самолет разбился. Прикинь, как этим.